அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி தீர்ப்பு அளித்தார். பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை ஞானசேகரன் என்பவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரனை கைது செய்திருந்தனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஞானசேகரன் திமுக ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தனர். அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது. அப்போது ஞானசேகரனுக்கு வக்கீல்கள் யாரும் ஆஜராகவில்லை. இதையடுத்து ஞானசேகரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கோதண்டராமன், ஜெயபிரகாஷ் ஆகியோரை சட்டப்பணி ஆணையக்குழு நியமித்தது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சி விசாரணை தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடைபெற்று வந்தது. பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட 23 பேர் சாட்சியம் அளித்தனர். 75 சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளனர். காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் MB மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு மே 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இருதரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்திற்கு வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ராஜலட்சுமி பிறப்பித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி தீர்ப்பும் அளித்தார். பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் கோரப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிரிவுகளிலுமே ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஞானசேகரன் மீது 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் முழு விவரம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அப்போது அம்மாவையும் சகோதரியையும் பார்க்க வேண்டும் என்று குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் ஞானசேகரன் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஞானசேகரன் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.